ஸோ ஹாய் ஆல் வெல்கம் டு ரப்பர் பந்து யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் பிங்க் பால் டெஸ்ட்க்கான ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ப்ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியா தோத்துட்டாங்க. ஸோ எஸ், ஸோ அதுக்கான ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரீசன்ஸ் அண்ட் எதனால இந்தியா தோத்தாங்க அண்ட் வாட் கேன் பி இம்ப்ரூவ் இன் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நாங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இல்லை, பட் எங்களோட தாட்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு வந்து எங்களோட கம்ப்ளீஷனால ஜாயின் பண்ண முடியல பிகாஸ் அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆகாஷ் ப்ரோ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாய் ப்ரோ. ஸோ ஸோ டேரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஆகாஷ் ப்ரோ, டேரக்டா ஒரே ஒரு திங் தான். ஸோ வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் லாஸ்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் வாட் நல்லா போல, எந்த ரீசன்னால இந்தியா வந்து இந்த பிங்க் பால் டெஸ்ட் தோத்தாங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த பாலை வந்து சாஃப்ட் பண்ணு. ம். பிங்க் பால் வந்து நீங்க சாஃப்ட் பண்ணதான் யூ வில் பி கெட்டிங் டு தட் ரிதம். ஆக்சுவலி அதுதான் வந்து நல்லா பண்ணாங்க ஆஸ்திரேலியா, லபுஷனே அண்ட் ம். இவர் மெக்ஸ்வினி. ஸோ ம். தே போத் டிட் தட் திங். பட் இந்தியா வந்து அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ற டைம்ல தே லாஸ்ட் பிக் விக்கெட்ஸ். ஸோ அது ஒரு ரீசன். ஓகே. இன்னொன்று வந்து இவங்க பிங்க் பால் நிறைய புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க கம்பேர்ட் டு ஆஸ்திரேலியா. பிகாஸ் பிளே 12 கேம்ஸ் அண்ட் இந்தியா பிளே 25. அண்ட் அதுலேயும் 3-4 மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ தி பேஸ் அடாப்டபிலிட்டி, தி ஸ்விங் அடாப்டபிலிட்டி இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து லைக் பிங்க் பாலுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தே வில் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து அவங்க லெதர்ல பண்றதுனால இட்ஸ் பவுலிங் பேரடைஸ். ஸோ ம். பவுலர்ஸ்க்கு வந்து வேற லெவலில் சீம் பிரசன்டேஷன் அந்த இது பேஸ் ஸ்விங் எல்லாம் கிடைக்கும். அதை ஒழுங்கா இந்தியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தோணுது. தேர்ட் ஒன் வந்து பேக் ஃபுட் பிளே ஜாஸ்தியா இருந்துச்சு இந்தியா கிட்ட. ஸோ ம். மேக்ஸிமம் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா லைக் ஒரு விராட் கோலி விக்கெட் ஆகட்டும், வெஸ்ட் இண்டீஸ்ல ராகுல் விக்கெட் ஆகட்டும், பண்ட் விக்கெட் ஆகட்டும், எல்லாமே பேக் ஃபுட்ல போய் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா எனக்கு தோணுது. ஸோ அதான் அதான் ப்ரோ ரீசன். ஆக்சுவலி பேக் ஃபுட் பிளே வந்து உங்க ஆக்சுவலா ராகுல் தான் நல்லா பண்ணாரு. நான் முன்னாடி ஆக்சுவலி செகண்ட் டெஸ்டோட ப்ரிவியூ சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன். ராகுலோட அந்த லைக் ஸ்டெடினஸ் அந்த கிரீஸ்ல ஒரு ஒரு மீட்டர் முன்ன பின்னதான் அவர் ஒரு மீட்டர் முன்னதான் அவர் ஆடினாரு. அவர் எங்கேயுமே ஃப்ரண்ட் ஃபுட் ஓவராவும் வைக்கல, பேக் ஃபுட்லயும் ஆடல அவர். ஸோ ம். அந்த விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னொன்னு வந்து ட்வைலைட் டைம்ல அவங்களால அடாப்ட் பண்ண முடியல நிறைய விஷயம். ஸோ ம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்துலலாம் வந்து ஐ திங்க் தே ஹவ் ரெடியூஸ் தேர் இன்டென்சிட்டி இந்தியா. யா. ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி கேபிட்டலைஸ் என்ன சொல்லுங்க. ம். ஆக்சுவலி ப்ரோ, நீங்க சொல்ற பாயிண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒரு ஆட் ஆன் பண்ணணும்னு விரும்புறேன். ஸோ நீங்க சொன்ன வீக்னஸஸ் தான், ஐ மீன் வீக்னஸோட இந்த ஒரு ஒரு சம்திங் லைக் லேக்கரா வந்து நம்ம இந்தியானால தோத்துச்சு. பட் அதோட சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, லைக் நம்ம கம்பேரிட்டிவ் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு நம்மளோட ஃபீல்டிங் வந்து லிட்டில் பிட் பிலோ பாரா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸி டூஸ் அண்ட் த்ரீஸ் அண்ட் சிங்கிள்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது ஃபீல் பொசிஷன் படி. பட் அதை அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு எனக்கு தெரிஞ்ச நீங்க டுவெல்த் பீரியட்ல மேக்ஸ்மினியும் ரபிஷனும் ஆடும்போது எனக்கு தெரிஞ்சு சரியா தெரியல, ஒரு 7th 8th ஓவர்ல ஒரு கேட்ச் வரும் ஞாபகம் இருக்கா? கரெக்டா பும்ரா பட்டு ரோஹித் சர்மா கைப்பட்டு போகும் ஸ்லிப்ல. அது ஒரு ஈஸி சான்ஸ். அதே சமயத்துல ஹெட்டுக்கு சிராஜ் ஒரு கேட்ச் விடுவாரு. அதே சமயத்துல அவரே திருப்பி 80லே இருக்கும்போது ரிஷப் பந்துக்கும் ரோஹித் சர்மா நினைக்கிறேன் நடுவில், விராட் கோலிக்கு நடுவில் போகும் நினைக்கிறேன் கரெக்டா. சோ அந்த ஒரு கேட்சையும் அது புடிச்சிருக்கலாம். சோ நிறைய இது கேட்ச் டிராப் அண்ட் ஃபீல்டிங்ல வந்து கொஞ்சம் லேப்ஸ் அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ரீசன் மாதிரி நான் தோணுது. அண்ட் ஏன்னா வந்து அதே சமயத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈஸி சிங்கிள்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அது இது வந்து நான் போன அந்த நியூசிலாந்து ரிவ்யூலயும் நானும் அது பண்ணும்போதும் பேசியிருந்தோம். ஓ, ஒரே ஒரே நிமிஷம் ப்ரோ. இது லைக் ஏன்னா ஒரு அலெக்ஸ் கேரிங்கிற பேட்ஸ்மேன் நியூவா வராரு, 5 டவுன் வேற. அங்க ஒரு விக்கெட் விழுந்தா ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 ரன்ஸ்ல ஆஸ்திரேலியா அவுட் ஆகலாம். பட் ஆனா அந்த அலெக்ஸ் கேரிக்கு பாயிண்ட்டையும் அந்த ஸ்கொயர் சைட்லயும் அந்த லெஃப்ட் சைட்ல எல்லாம் ஃபீல்டர்ஸ் வெளில வச்சுட்டு அவருக்கு ஈஸியா சிங்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் 15 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. பட் ஆனா அவருக்கு அந்த ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் கிட்ட வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணாங்களா, லைக் ஹெட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அவருக்கு அந்த ஈஸி சிங்கிளே கொடுத்துருக்க கூடாது, எல்லாரையும் உள்ள வச்சு சம்வாட் பிரஷர் போடலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது அவருக்குன்னு இல்ல, எல்லா நியூ பேட்ஸ்மேனுக்கும் தான். லைக் மிச்சல் மாஷுக்கும் அந்த மாதிரி ஈஸி ரன்ஸ் கொடுத்தாங்க. சோ இதுவுமே ஒரு ரீசன் அப்படின்னு நான் பார்த்தேன் ப்ரோ. சோ நீங்க ஆக்சுவலா கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ். ம். நான் சொன்னது வந்து அபவ் தி திங் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்றது. Yeah. நீங்க சொன்னது வந்து ஃபண்டமெண்டல்ஸ். ஆக்சுவலா பார்த்தா கேட்சிங் எஃபிஷியன்சி அப்படின்றது டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எங்க வேணா ஃபீல் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மேட்ச்ல. இட்ஸ் நாட் லைக் 5 மெம்பர்ஸ் அவுட் சைட், 5 மெம்பர்ஸ் உள்ள, எப்படி அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் ஃபீல்டர்ஸ் இன்சைட் ஆர் அவுட் சைட் த ஃபீல்ட். அப்படின்ற போது யூ டேக் எவ்ரி திங் விச் கம்ஸ் ரைட். ம். ஸோ அது கரெக்ட் தான். நீங்க நீங்க சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். இன்னொன்னு வந்து ஈஸி சிங்கிள்ஸ். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டாப் ரேட்டட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விராட் கோலி ஆகட்டும், இல்ல வந்து ஜோ ரூட் ஆகட்டும், இல்ல வந்து மானஸ் லாபுஷேன் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து ஈஸி சிங்கிள்ஸ் அடிப்பாங்க இனிஷியலா. அது வந்து ஒன் டேல விராட் கோலி கன்சிஸ்டன்டா பண்றாரு. அதே கேள்வி எனக்கு, ஏன் வந்து இவர் வந்து இதுல டெஸ்ட் மேட்ச்ல பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஏன்னா இவர் செட்டில் ஆகவே ஒரு 10 பால் 12 பால் ஆடி இருக்காரு. அதுலயும் வந்து ஒரு பால் பவுண்டரி அடிச்சு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ம். 10 பால்ஸ் லிட்டரலி 4 ரன்ஸ் தான் அடிக்கிறாரு. அப்படி இருக்கும் டக்கு டக்கு சிங்கிள் அடிச்சா இவர் வரும்போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஜெய்ஸ்வால் இருக்காரு. இல்ல அப்படின்னா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாரு அப்படின்னா விராட் கோலியோட இதுவே வேறையா இருக்கும் ப்ரோ. லைக் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்கும்போது
இன் ஸ்விங்கர் போடுறதா, அவுட் ஸ்விங்கர் போடுறதா, செட்டப் பண்றதா எதுவுமே தெரியாது பவுலர்ஸ்க்கு. அதனால நீங்க சொல்றது வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா வந்து இவங்களும் பண்ணக்கூடாது. இந்தியா கிட்ட இருக்க ஒரு பெரிய நெகட்டிவ் நான் என்ன பாக்குறேன்னா, பவுலிங்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சீமர் கிடையாது டெஸ்ட் மேட்ச்ல. அது வந்து ஒரு பிரைம் அதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து அது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோக்குற மேட்ச் எல்லாமே அதிகமா தோக்குறாங்க இந்தியா. ம். நியூசிலாந்து கூடயும் பாத்தீங்கன்னா தோத்துக்கவே கூடாத மேட்ச் எல்லாம் தோத்துருக்காங்க. சோ ம். அதுதான் ப்ரோ பிரச்சனை. லைக் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் இல்லையோ அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோன்றது உண்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல. ம். இது அந்த லாங் ரன் பாத்தீங்கன்னா யாராவது டெவலப் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யாருமே கிடையாது லிட்டரலா. அதான் பிரச்சனை. இப்போ உங்க எடுத்த பிளேஸ் கூட பாத்தீங்கன்னா நிதிஷ் எடுத்திருக்காங்க. அவர் கூட ஒரு ஆல்ரவுண்டர் தான், வேற லெவல் ஆல்ரவுண்டர் தான். ஆனா அவரும் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் கிடையாது. ம். சோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சீமர் வந்து நீங்க சேனா கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு பேசிக் எசென்சியல்ஸா இருக்கும் இப்போ கிரிக்கெட்ல. சோ அதுவும் நான் அடிஷனலா பாக்குறேன்னு சொல்றேன். யா. யாஹ்! அதான் கண்டிப்பா ப்ரோ. ஆக்சுவலி நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் வந்து லைக் இன்னொன்னு ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க அந்த ரீசென்ட்டா எல்லா டெஸ்ட் மேட்சும் பார்த்தீங்களா? நியூசிலாண்டோட ஒரு மேட்ச் ஆடுனாங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல கரெக்ட்டா பெங்களூர்ல ஆடும்போது அந்த ஃபர்ஸ்ட் ம். எடுத்தோனே இந்த டேம்ப்னஸ் கண்டிஷன்ல ஸ்விங் சீம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 50, 46 ஆல் அவுட் ஆனோம். அதே மாரி சென்னை டெஸ்ட் மேட்ச்ல ஞாபகம் இருக்கா? பங்களாதேஷோட எக்ஸ்ட்ரா அந்த பவுன்ஸ். ஸ்விங் ஆக்சுவலா கரெக்ட். நியூசிலாந்து கூட பெங்களூர்ல தோத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஆ. அந்த வில்லோ ரூக்கி இருக்காருல்ல, அவர் போட்ட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ம். எல்லா பாலும் பேக் ஃபுட்ல ஆடுறாங்க. அதான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்க்கு நீங்க பேக் ஃபுட்ல ஆடக்கூடாது. விட்டுங்களேன். பெட்டர். எதுக்கு நீங்க பேக் ஃபுட்ல போய் இப்போ புஜாரா மாதிரி உங்ககிட்ட சாலிட் டிஃபென்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட் பேக் ஃபுட்ல. ம். பட் ஆனா அது இல்லன்ற போது, அதாவது இவங்க எல்லாம் எப்படின்னா ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். ராகுல் ஆகட்டும், ரிஷப் பண்ட் ஆகட்டும், கோலி ஆகட்டும், எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் தான். ஜெய்ஸ்வால் ஆகட்டும், இவங்க எல்லாம் பேட்ல பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு விடவே தெரியலையா இல்ல மாட்டினாங்களான்னு தெரியல எனக்கு. ம். அதனால பேக் ஃபுட்ல போயாவது அவங்க பால் அடிக்கணும் அப்படின்னு பாக்குறதுனால அவுட் ஆகுறாங்கன்னு சொல்றேன் நான். அந்த ஒரு மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னு சொல்றேன். இன்னொரு 3 மேட்ச்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்தியா வில் க்ரோ வெரி குட். அதான் ப்ரோ. ஆக்சுவலி நீங்க சொன்ன ரீசன்ட் ஸ்ட்ரகிள் எல்லாமே அப்படிதான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சென்னை டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் கூடயும் லைக் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த பவுன்சி லிட்டில் பிட் சீம் ஸ்விங் இருக்கிற கண்டிஷன்லயும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 150 சிக்ஸோ செவனோ இருந்தோம். அங்க இருந்து ஜடேஜா அஸ்வின் தான் பெயில் அவுட் பண்ணாங்க. சோ ஆனா அது அடுத்துமே நடக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பெர்த்ல கூட 150 ஆல் அவுட் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதே மாதிரி இப்பயும் வந்து 2 இன்னிங்ஸ்லயும் ஸ்விங் சீம் வந்துச்சு. சோ 180, 150ல திருப்பி நம்ம ஆல் அவுட் ஆயிட்டோம். சோ இந்த ஒரு பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி அவங்க கோயிங் ஃபார்வர்ட் அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. சோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம் ப்ரோ. சோ இதுதான் மெயின் அல்டிமேட் கொஸ்டின். சோ நான் 2 கொஸ்டின் கிளப் பண்ணி கேட்டுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வெதர் ரோஹித் சர்மா கேப்டன்சி பிகாஸ் அவரோட இப்ப லாஸ்ட் 4 டெஸ்ட் மேட்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் 4மே தோத்துட்டாரு. அவர் கிரேட் கேப்டன் தான். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. அவரோட கேப்டன்சி நம்ம கொஸ்டின் பண்ற அளவு நம்மளும் ஒரு பெரிய ஆள் இல்ல ஓகேவா? பட் சம்திங் அவர் எஸ்பெஷலி இன் டெஸ்ட் மேட்சஸ்ல அவர் எனிதிங் லேக் பண்றாரு. ஏன்னா ஐபிஎல் ஓடிஎல பயங்கரமா கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. அவர் ஒரு ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல் T20ல வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. பட் வென் இட் கம்ஸ் டு டெஸ்ட் மேட்ச்ல லைக் இது நானும் நிறைய சோஷியல் மீடியாலையும் பார்த்தேன். பிளஸ் நீங்களும் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. வென் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு எனர்ஜி இன் தி ஃபீல்ட் அந்த பிளேயிங் 11ல எனர்ஜிக்கும் இன்னைக்கு இந்த பர்த் ஐ மீன் இந்த அடிலைல நடந்த பிங்க் பாலுக்கும் நிறைய எனர்ஜி கொஞ்சம் டிராப் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. லைக் பிளேயர்ஸ் அந்த அளவு எனர்ஜியோட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் பர்சனலா தோணுச்சு. லைக் ஹவு டிட் யூ சி லைக் வெதர் இட்ஸ் கேப்டன்சி மேட்டர்ஸ் அண்ட் இந்த ஃபீல்ட் பொசிஷன்ல சிங்கிள்ஸ் அலோவ் பண்றது, பவுலிங் ரொட்டேஷன் பண்றது, இந்த மாதிரி லைக் வெதர் த கேப்டன்சி மேட்டர்ஸ் ஆன் இட் ஆகாஷ். என்னோட ஒரு அனாலிசிஸ் படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலி நியூசிலாந்து டூருக்கு அப்புறமாவே கேட்டுக்க வேண்டிய விஷயம். ஏன் ம். நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியா வந்து ஹோம் சீரிஸை தோக்குறதுன்றதே லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா நடக்கல. ம். விச் மீன்ஸ் விராட் கோலி கேப்டன்சிலே ஆகட்டும், எனக்கு தோனியோட தெரிஞ்சு யங் இல்ல ப்ரோ கேப்டன்சிலே ஆகட்டும். டெஸ்ட் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த 100 இயர்ஸ் யா, டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே. அது வந்து நீங்க வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்தியன். ஏன்னா அது 3 மேட்ச்ல இஃப் யூ ஹேவ் ஒன் அட்லீஸ்ட் 2 கேம்ஸ் ஒரு 1 கேம்னா ம். த சேம் கண்டிஷன் இன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டேபிள் ஷுட் நாட் பீன் ஹேப்பன். அதுதான் நான் சொல்லுவேன். சோ ம். இப்படி இருக்கும்போது when Bumrah steps in as a captain, அவர் ஏற்கனவே ஒரு மேட்ச் தோத்துருக்காரு. 419 அந்த மேட்ச் நினைக்கிறேன். இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி. தென் ம். இங்கிலாந்து பிளேட் சம்திங் லைக் 200 and something, 200 இந்த 300 380 சம்திங், ஃபோர்த் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணுவாங்களே. 80 சம்திங். something. அதுக்கப்புறம் தென் இந்தியா would be in hectic situation. அந்த மேட்ச்ல ம். கூட ஐ திங்க் தட் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல தான் இந்தியா பயங்கரமா அடிபட்டாங்க. அன்டில் அன்லெஸ் தேர்ட் ம். இன்னிங்ஸ்ல ஃபோர்த் இன்னிங்ஸ் அடிபட்டாங்க. சோ அன்டில் தென் பும்ரா வாஸ் பீங் வெரி குட் கேப்டன். ஏன்னா பும்ரா வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் வேற லெவல் கேப்டன்சி பண்ணுவார். ம். நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வேற லெவல் கேப்டன்சி பண்ணிருக்காரு இது வரைக்கும். ம். நான் 2 டெஸ்ட் மேட்ச் தான் பார்த்திருக்கேன். சாம்பிள் சைஸ் வெரி லெஸ், ஸ்டில் ஐ கோ வித் தட். சோ அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கரமா பூஸ்ட் ஆகும் ம். பும்ரா போடும்போது. அதுதான் வந்து ஒரு பார்த்த விஷயம். ஏன்னா ஆக்சுவலி நீங்க கேட்ட கேள்வி வந்து எப்படின்னா இப்போ வந்து யாருமே நல்ல கேப்டன் இருக்க முடியாது. ஓகேவா? இப்போ Yeah. வந்து தோனி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து 2 சீரிஸ் தோத்தாங்க இங்கிலாந்துல 4031. Yeah. அதே இல்ல. ஐ ம். சப்போஸ் சோ எல்லா மேட்ச்லயுமே கன்சிஸ்டன்ட் அந்த 500 ரன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க தோனி கேப்டன்சில. ம். சோ அவர் வந்து நல்ல டெஸ்ட் கேப்டன் கிடையாது. ஆனா ஒரு டெஸ்ட் மேட்ச் வச்சிருந்தாரு அந்த டைம்ல. ம். அகைன் கோலி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் டெஸ்ட் கேப்டன். ஆனா அவரால் அந்த ஒயிட் பால்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல இந்தியாவை. ஸ்டில் அல்தோ ஹி ஹேட் தோனி வித்தின், ரோஹித் சர்மா வித்தின் எல்லாம் இருந்தும் அவரால் அந்த கேப்டலைஸ் பண்ண முடியல. சோ ம். ஹி வாஸ் நாட் அ வெரி குட் கேப்டன் இன் ஒயிட் பால் விராட் கோலி டு பி ஹானஸ்ட். சோ அந்த மாதிரி ஒருத்தரோட ஸ்பெஷாலிட்டி ஒருத்தர். இப்போ வந்து இவர் T20 வேர்ல்ட் கப்
இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்துருக்கறதுனால யூ கான் கம்ப்ளைன் ஹிம் வித் ரெட் பால். ஏன்னா இவர் வந்து 90% ஃபிட்டும் கிடையாது ப்ரோ இந்த மேட்ச் போறதுக்கு முன்னாடி. ம். ஸோ அவரால் அந்த எனர்ஜியையும் எந்தூசியாசமும் கொண்டு வர முடியாது இந்தியா டீமுக்குள்ள. the same energy which India had when Bumrah was captain is not in the team when Rohit was captain தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ம். இவரே இன்ஜுரியில இருக்காரு. இவரால எப்படி வந்து கொண்டு வர முடியும்? ஐ ம். ஃபீல் லைக் நெக்ஸ்ட் மேட்ச் அந்த இன்ஜுரி பெர்சிஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். he will be லைக் வெரி 100% ஃபிட்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது இன்ஜுரி ப்ரோனா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த மென்டலாவும் நீங்க பயங்கரமா பாதிக்கப்படுவீங்களா இப்ப இன்ஜுரி வந்துச்சுன்னா. ஓகே. பிசிக்கல் பிசிக்கல் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், ம். மென்டலாவும் யூ வில் பி கேரிட் அவே ரைட். ஸோ ஓகே. யா அதனால தான் நான் சொல்றேன். யா. ஓகே. ஸோ ஆன் தட் நோட் எனக்கு தெரிஞ்சு லைக் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ரோஹித் சர்மா கம்பேக் கொடுத்து இந்தியா வில் கோ ஃபார் 2-1 லைக் வில் ஹோப் ஆன் தட். ஓகே. ஸோ ஆன் திஸ் லைக் அடுத்த கொஸ்டின் என்ன ஆகாஷ் லைக் ஓகே நவ் வில் ஜஸ்ட் ஷிஃப்ட் டு ஆஸ்திரேலியன் டீம். ஓகே. ஸோ ஆஸ்திரேலியன் டீம் நம்ம பாத்தீங்கன்னா வந்து பயங்கர சூப்பரா விளாண்டாங்க. ஒரே ஒரு ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டா பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப பர்சனலா தோணுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவங்க பும்ரா கிட்ட மட்டும் தான் விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. லைக் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே வந்து அவுட் ஆயிருவாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அந்த லாஸ்ட் அந்த 30 மினிட்ஸ் ஆடுவாங்கல்ல அப்பயே 12 for 3 பும்ரா டவுன் பண்ணிடுவாரு அவங்க. பட் ஆனா இந்த வாட்டி அவங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த டுவெலைட் பீரியட்ல மார்னஸ் லபுஷேன் அண்ட் மேக்ஸ்வினி பயங்கரமா ஆடுவாங்க. லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் அந்த செஷன் நம்ம விக்கெட்டே விடக்கூடாது, ரன் வரலனாலும் பரவாயில்ல விக்கெட்டே விடக்கூடாது அப்படின்னு ஆடிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு லைக் எனக்கு என்ன சொல்றேன்னா லைக் வெதர் இந்தியன் டீம் இஸ் மோர் டிபெண்டன்ட் ஆன் பும்ரா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. அதே சமயத்துல ஆஸ்திரேலியா ஆல்சோ ஃபவுண்டட் லைக் ஓகே நம்ம ஒன்ஸ் பும்ரா ஸ்பெல்ல தாண்டிட்டோம்னா ஓகே வி கேன் ஈஸிலி ஸ்கோர் மோர் ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லா பிளான் பண்ணி பும்ராவோட ஸ்பெல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மத்த எல்லாரையும் அட்டாக் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா சிராஜ்லாம் ஆல்மோஸ்ட் 100 ரன்ஸ் அடிச்சாங்க. எஸ் நிதிஷ் ரெட்டி சாரி நிதிஷ் ராணா விக்கெட் எடுக்கல. பட் ஆனா இவர் பேருனா சிராஜ் விக்கெட் எடுத்தாரு. பட் ஆனா லைக் ஃபர்ஸ்ட்ல பயங்கரமா ரன்ஸ் போய் அந்த கடைசி தான் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அவங்களும் ஒரு செம்ம வெல் பிளான்டா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆஸ்திரேலியன் மீடியா எப்படி அவங்க பேசியிருப்பாங்க 1-0 டவுன் இன் பர்த்துக்கு அப்புறம். ஸோ அவங்க பயங்கரமா இந்த 10 days நல்லா ரீக்ரூப் ஆகி பயங்கரமா ஒரு டாப் ஆஃப் தி நாட்ச் டாப் கேம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யா ஃபர்ஸ்ட் அது மறந்தே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் டு ஆஸ்திரேலியா. ஏன்னா அந்த அளவு நல்லா விளாண்டாங்க. ஒரு சாம்பியன்ஷிப் சைடு அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ணி ஆடினாங்க ப்ரோ. ஸோ உங்களை பத்தி ஆஸ்திரேலியன் டீம் நீங்க நீங்க எப்படி ரேட் பண்றீங்க? லைக் ஹவு பெட்டர் தே டிட் லாஸ்ட் ஃப்ரம் பர்த்? எனக்கு என்னன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு பேட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டோட 100 விட த வே மார்னஸ் அண்ட் மெக்ஸ்வினி பிளேட் அந்த பால் அந்த சாஃப்டன் பண்ணது தான் ஹெட் அடிக்க வச்சது. சோ அந்த அந்த நேரத்துல விட்டு கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அஸ்வினை கொண்டு வரல. ஒரு அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு ஒரு தெரிஞ்சு ஓவர் மட்டும் தான் கொடுத்தாங்க அஸ்வினை லாஸ்ட். கொண்டு வந்து ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. அந்த ஓவர் ஹி வென்ட் ஃபார் சம் ரன்ஸ் ஐ சப்போஸ் 9 runs ஆர் சம்திங். சோ அதனால வந்து அந்த அந்த டைம்ல ஐ திங்க் இது ஆகும், ஸ்பின் ஆகும் பால் நிறைய. சோ அந்த டைம்ல வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து கவனிச்ச விஷயம் என்னன்னா நிதிஷ் ரெட்டி அண்ட் ஹர்ஷித் ராணா பவுலிங் அந்த ஸ்பெல்ல வந்து தே நெவர் பவுல்ட் பால் இன் ஸ்டெம்ஸ். ஸ்டெம்ஸோட லைன்லயே அவங்க பவுலிங் பால் போடல. அண்ட் திஸ் ஹஸ் பீன் வெரி பிக் டாப் ஆஃப் தி கேம். 5% தான் ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஹஸ் பவுல்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் பிரேக். 5% 20 overs நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 20 overs 5% தான் போட்டாங்க. தென் வாட் இட் இஸ் அவங்க போட ஆரம்பிச்ச ஸ்டெம்ப் லைன்ல போட ஆரம்பிச்சதுல இருந்தா இந்தியா விக்கெட் வந்துச்சு. சோ இதுல இருந்து இந்தியா கத்துக்கவே நினைக்கிறேன். சோ தே மஸ்ட் ஹவ் பவுல்ட் இன் ஸ்டெம்ஸ். இஃப் தே பவுல்ட் இன் ஸ்டெம்ஸ் அட் எண்ட் ஆஃப் டே 1 ஐ சப்போஸ் டே 1 ரைட். சோ டே 1ல அவங்க ஸ்டெம்ஸ்லயே போட்டுட்டு இருந்தாங்கன்னா தே மைட் ஹவ் காட் விக்கெட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஹர்ஷித் ராணா வந்து பெர்த்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. லைக் ஹி இஸ் அன் அன்னோன் கம்யூனிட்டி அண்ட் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் இன் பெர்த். நீங்க வந்து ஆகாஷ் தீப் கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எப்பயுமே ஆஸ்திரேலியன்ஸுக்கு வந்து இந்த அன்னோன் கமாடிட்டி கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு டெண்டன்சி இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் வந்து அது. மேபி இட்ஸ் விமென்ஸ் கேம், விமென்ஸ் ஆஸ்திரேலியன் டீம் ஆர் மென்ஸ் ஆஸ்திரேலியன் டீம், எந்த ஆஸ்திரேலியன் டீமா இருந்தாலுமே அன்னோன் யங்ஸ்டர்ஸ் கூட தே ஹேவ் பீன் ஸ்ட்ரகிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாமார் ஜோசப், அதே மாதிரி பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் அஜ்மல் நினைக்கிறேன், பேர் தெரியல. அமர் ஜமால். சோ அமர் ஜமால் ஜமால் யா. சோ தட் கை அவங்க எல்லாருமே ஒரு அன்னோன் கமாடிட்டி. நசீம் அவங்க கூட ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்த இனிஷியலா. பும்ராக்கும் அதே மாதிரி 2021ல ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. சோ இவங்க கிட்ட அந்த பெர்சிஸ்டன்ட் வீக்னஸ் இருக்கு. நட்ராஜன் எல்லாரும் கூட ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அதனால ஒரே ஒரு சீமரை நீங்க டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஷுட் பிரிங் இன் அனதர் சீமர். சிராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். ஹி ஹஸ் டேக்கன் 4 wickets. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் போட்ட விதம் வந்து ரொம்ப டயரிங். இன்னும் லைக் அவுட் சைட்லயே வச்சிருந்தாரு. அவர் அந்த லென்த் அடிக்கவே இல்லை உள்ள. டிங் பால்ன்றதுனாலயோ என்னமோ இவங்க வந்து அந்த ஸ்டெம்ஸே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு விஷயம் வந்து யூ ஆர் பெயிலிங் அவுட் இஃப் யூ நாட் சீயிங் தி ஸ்டிக்ஸ் அண்ட் பவுலிங். ஒன்னு வந்து பவுலிங் பவுல்டு, another one is LBW. சோ இது ரெண்டுமே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்லி வே இஸ் கேட்ச் அண்ட் காட்டன் போல்ட் அண்ட் ரன் அவுட். ரன் அவுட் வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஆகவே முடியாது. ஆக முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். லைக் ப்ராபபிலிட்டி வெரி வெரி லெஸ் அப்படின்ற போது யுவர் ஒன்லி வே இஸ் டு கெட் காட் பிஹைண்ட். அதுக்கும் நீங்க லென்ஸ் எல்லாம் கரெக்டா அடிக்கணும். அந்த 4th 5th ஸ்டெம்ப் லைன்ல நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். சோ அதான் நான் பாக்குறேன். லைக்
ரீசனால் வேர் தி வீக்னஸ் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ். அந்த ஸ்விங் சீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட்டதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. ஆக்சுவலி அதெல்லாம் அவங்கள இந்த அவங்கள வந்து சுப்மன் கிலுக்குலாம் போட்டதுல எனக்கு தெரிஞ்சு இந்த பால் ஆஃப் திஸ் டிகேட்னு நினைக்கிறேன். ம், இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நீங்க போட்டது. ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா சுமன் கில் வாஸ் ஸ்டார்க் வந்து 191 ரன்ஸுக்கு நோ விக்கெட். ஆ, 191 ஃபார் நோ லாஸ் அகைன்ஸ்ட் கில் வாஸ் ஸ்டார்க்ன்ற போது தட் கைண்ட் ஆஃப் பால் யூ நீட் டு கெட் கில் அவுட் மிச்சல் ஸ்டார்க் அப்படின்ற போது ஹி டெலிவர் தட். அவர்கிட்ட அதான் எந்த பால் அவரோட மேஜிக்கல் பாலா இருக்கும்னு நீங்க சொல்லவே முடியாது. மிச்சல் ம். ஸ்டார்க் கிட்ட இருக்க பிளஸ்ஸே அதுதான். ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால்க்குலாம் போட்டது பாத்தீங்கன்னா சேம் பால் இன் ம், பர்த் would have been a different ball game. ம், ஓகேவா, அது வந்து வேற மாதிரி போச்சு. சேம் பால் அனலிசிஸ் பார்த்தபோது வேற மாதிரி போச்சு. இட் வாஸ் ஸ்விங்கிங் அவே ம், அந்த மாதிரி. ஸோ யா, மேஜிக்கல் பால்ஸ் டூ ஹேப்பன். பட் ஆனா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்தியன் டீம். அதான் நான் நோட் பண்றேன் ம். கம்பேர்ட் டு ஆஸ்திரேலியா. யா ப்ரோ. ஆக்சுவலி இது எனக்கு வந்து இதுல ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி என்ன தெரியுமா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நினைக்கிறேன், சரியா தெரியல. மிச்சல் ஸ்டார்க் வந்து ஹர்ஷித் ராணாவை அவுட் பண்ணுவார்ல, போல்டு. ம், ஸோ அந்த பால் வந்து அப்படியே சிமிலர் டு 2015 ஃபைனல், வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பிரெண்டன் மெக்லம் அவுட் ஆவார்ல. ரெண்டன் மெக்லம். ஆ, கிட்டத்தட்ட அதே பால ரீக்ரியேட் பண்ண மாதிரியே எனக்கு அந்த மேட்ச் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான். அவர்கிட்ட ஒரு ரெண்டு பால் ரொம்ப 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 கஷ்டம் ப்ரோ ஆடுறது. ஒண்ணு வந்து அந்த நீங்க சொன்ன அதே பால் லைக் இன்ஸ்விங்கர் டு ஆஃப் ஸ்டிக், ம். அந்த லைன்ல போற பால் ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு வந்து இன்ஸ்விங்கர் டு யாக்கர் டு லெக். ஆ, அதாவது யாக்கர் வந்து இன்ஸ்விங்கர் யாக்கர் டு லெக் அந்த பென் ஸ்டோக்ஸ் அவுட் பண்ண பாருங்க 2019 வேர்ல்டு கப்ல. அப்பா, அந்த பால் லிட்டரலி அன்பிளேபிள் ப்ரோ அதெல்லாம். ஸோ திஸ் டூ மேஜிக்கல் டெலிவரிஸ் எனி டே இட்ஸ் த்ரெட். அதே பால் தான் ட்ரேவிஸ் ஹெட் அவுட் பண்ணிருப்பாரு இது 2023 போன வருஷம் ஃபைனல் நினைக்கிறேன். ஆமா. நீங்க சொன்ன அதே அதே பால்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு பால்ஸ் வந்து ஸ்டார் கிட்ட ரொம்ப பார்த்து ஆடணும்னு நினைக்கிறேன். யா. ஓகே ப்ரோ. ஸோ வி ஆர் அவர் என் டு அவர் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி லைக் எனி சேஞ்சஸ் நீங்க பண்ணுவீங்களா? இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேன்ல நடக்க போகுது. ஆஸ்திரேலியன் சைடு வந்து ஆல்மோஸ்ட் அன்சேஞ்சா தான் இருப்பாங்க. மேபி ஹேசல்வுட் கொண்டு வருவாங்க. ஸோ இந்தியன் சைட்ல இருந்து நீங்க என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க? லைக் அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா ஜடேஜாவை கொண்டு வர முடியுமா நான் பார்ப்பேன். ம், ஏன்னா அவர் வந்து ஜடேஜா வந்து இஸ் வெரி பிக் அசெட். ஆக்சுவலி அங்கதான் லேக் ஆகுறாங்களோ அப்படின்னு தோணுது. யூ ம், ஹேவ் ஹிட்டிங் எபிலிட்டி நிறைய இருக்கு. ஆனா ம், அந்த ஸ்டெபிலைஸ் பண்ற எபிலிட்டி கிடையாது. இந்தியா வந்து அஞ்சு அஞ்சு விக்கெட் வந்து இழந்துட்டாங்க 20-25 ஓவர்ஸ்க்கு. ஸோ த பால் வாஸ் வெரி சாஃப்ட். அந்த டைம்ல வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோ இல்ல வந்து அண்டு தவிர அங்க யாருமே லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது கீழே டவுன் தி ஆர்டர். அண்ட் அந்த 30-30 சிங்கிள்ஸ் ஓடுற டைப்போ யாருமே கிடையாது. நிதிஷ் ரெட்டி வாஸ் ஹிட்டர், ரிஷப் பண்ட் ஹிட்டர். மத்தவங்க எல்லாம் லைக் தேவர் கோயிங் ஃபார் டிஃபென்ஸ். அந்த டைம்ல வந்து ஒரு அஸ்வின் எடுத்தாரு பாருங்க, ஒரு வேற லெவல் கேமியோ. லைக் ஹி ம். வாஸ் பிளேயிங் இன் ஃப்ரண்ட் ஃபுட்லயே ஆடி இருந்தாரு. ஒரே ஒரு பால் தான் பேக் ஃபுட் வந்தாரு. ஹி வாஸ் ஜாப்லிங். ஸோ ஜடேஜா வந்து பேக் ஃபுட்லயும் நல்ல பிளேயர் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா வாஸ் வெரி வெரி பிக் பிளேயர் பேக் ஃபுட் இன் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு அவரு ஆஃப்டர் புஜாரா. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஸோ ஆடி இருக்கணுமே தோணுது எனக்கு. வாஷிங்டன்ஸ் வந்து நல்ல பிளேயர் தான். பட் ஆனா வந்து அஸ்வினும் நல்ல பிளேயர் தான். பட் ஆனா அவர் அந்த அவே கண்ட்ரீஸ்ல நல்லா பேட்டிங் ஆடி நல்லா ஆவரேஜ் வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா தான். ஏன்னா வந்து எல்லா இது வந்து ஒரு கண்ட்ரீஸ்லயும் இருக்காரு. இது வந்து ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா இருக்கும் இனிமேல். ஸோ ம், அஸ்வின் சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு நாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ம். வந்து இப்ப ஜடேஜா இல்ல அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ஆகும்னு நினைக்கிறேன் நான் இப்போ. இல்ல, Now நான் they ஏன் will think of. இல்ல, அதேதான் ப்ரோ. நானும் அந்த சேஞ்ச் கண்டிப்பா பண்ணிருப்பேன். இன்கேஸ் ஜடேஜா உள்ள கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு 8 வரைக்கும் பேட்டிங் கிடைக்கும். அண்ட் நிதிஷ் ரெட்டியோட சேர்ந்து அவர் பேட்டிங் ஆடும்போது இன்னும் கொஞ்சம் அது மோர் எஃபெக்டிவா இருக்கும். கரெக்டா? சோ லோயர் ஆர்டர்ல ம். ஒரு 30, 40, 50 ரன்ஸ் அதிகமா அடிக்கலாம். இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் கிளிக்கான அங்க ஒரு 100 ரன் கூட பார்ட்னர்ஷிப் போடலாம். அதே மாதிரி மேபி நிதிஷ் ராணாக்கு பதிலா மேபி வி கேன் கிவ் ஆகாஷ் தீப். ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடக்கூடிய ஆ, போலர். மேபி ஹெட் இது ட்ராப். இது நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னா நிதிஷ் ரெட்டி த வே இஸ் பிளேயிங் இஸ் லைக் சாரி, எனிதிங் நிதிஷ் லைக் ரெட்டி இல்ல, நிதிஷ் ராணாக்கு பதிலா. மாத்தி சொல்லிட்டேனா? சாரிப்பா. நிதிஷ் ராணாக்கு பதிலா ஆகாஷ் ஹர்ஷித் தீப். ராணா. ஹர்ஷித் ராணா. ஓ, சாரி. ஹர்ஷித் ராணாக்கு பதிலா இது தட் ஒன் யா. ஹர்ஷித் ராணாக்கு பதிலா ஆகாஷ்தீப்ன்றது வேற லெவல். ஏன்னா வந்து 2021 இவங்க பண்ண சொன்னல லைக் ஒரு இன்கமிங் ஒரு அதாவது ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் கூட ஆஸ்திரேலியா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து தே ஹேட் 20 மெம்பர்ஸ் ஸ்குவாட் நியர்லி இந்தியா இருந்தது அந்த அந்த 4 டே கேம்ல 4 மேட்ச் சீரீஸ்ல. ஸோ 20 பிளேயர்ன்ற போது அதுல 9 to 10 மெம்பர்ஸ் வந்து ஃப்ரெஷ். ம், ஆஸ்திரேலியாவுக்கு யாருனே தெரியாது லிட்டரலா. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் நீங்க கொண்டு வரும்போது தான் ஸ்ட்ரகிள். ஆகாஷ்தீப் கூட அதே மாதிரி ஒரு பிளேயர் தான். தே டோன்ட் நோ ஹவு திஸ் கை பவுல்ஸ். ஐபிஎல் கூட இவங்க பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஆர்சிபிக்கு தான் ஆடினார்னு நினைக்கிறேன். பட் ம், ஆனா அவர் விக்கெட் எடுக்க டைப் கிடையாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அவங்க. அந்த டைம்ல இஃப் யூ பிரிங் இன் சம்மன் லைக் ஹிட் டெக் பவுலர், இந்த போல் அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஆச்சு தெரியுமா, அந்த மாதிரி ம், ஒரு மிராக்கிள் பண்ணக்கூடியவர் தான் அந்த ஆகாஷ்தீப் சிங். ஸோ ம், இவரை வந்து வச்சிருக்கிறது எனி டைம் ஒரு அசெட் தான் ப்ரோ ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஹிட் டெக் பவுலர் ஷமிக்கு அப்புறம் யாருமே கிடையாது இந்தியா ம். எனக்கு தெரிஞ்சு. ஹர்ஷித் ராணா கூட ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான். ஆனா ஹிட் டெக் பவுலர்ஸே கிடையாது. ஷமி இஃப் ஹி கம்ஸ் மீன்ஸ் இந்தியா வில் பி இன் வெரி டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு ஷமி, சிராஜ், பும்ரா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இல்லைன்னா சிராஜுக்கு பதிலா ஆகாஷ் தீப் கொண்டு வந்தாலும் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ போத் தி வேஸ் இந்த 3 to 4 வீக்ஸ் ஆடினாலே பயங்கரமா இருக்கும் தான் எனக்கு தோணும். இன்னொன்னு என்னன்னா கேபால வந்து ஈக்குவல் கமாடிட்டி ஸ்பின்னும் சீமும் ரெண்டுமே ஆகும். ஸோ ம், அதனால இட்ஸ் சம்திங் லைக் சிட்னி, கேபா, மெல்போர்ன்லாம் நீங்க வந்து ரெண்டுமே ஆடணும்.
ஸோ அதனால இஃப் யூ பிரிங் இன் டூ ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ ஐ ஒன்ட் பி இட்ஸ் அ பேட் ஐடியா ஆக்சுவலி இன் கேபா. டூ ம். ஸ்பின்னர்ஸ் ஆட வச்சுட்டு நிதிஷ் ரெட்டி தேர்ட் பேசர் தேர்ட் ஆல்ரவுண்டர் ஆகிட்டு யூ கேன் கோ வித் டூ பிரைம் ஃபாஸ்ட் bowlers லைக் பும்ரா அண்ட் சிராஜ். ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் சி லாட் மோர் தென் பேட்டிங் ஸ்டெபிலிட்டி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ம். ரீசன்ட் டைம்ல. எனக்கு வந்து பெட்டர் ஜடேஜா உள்ள கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் தான் எனக்கும் தோணுது. யா. ஓகே ப்ரோ. ஸோ ஆன் தட் நோட் வி ஆர் எண்ட் ஆஃப் அவர் வீடியோ. ஸோ ஹோப் இந்தியா வந்து பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு 2-1 அப்படின்னு எடுப்பாங்கன்னு வில் ஹோப். ஸோ யா, அன்டில் தென் வில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்க்கலாம். பை பை ஃப்ரம் நவீன் அண்ட் ஆகாஷ்.